தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் 2 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை திறந்து வைத்தார். பொருட்காட்சி திடல் அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பி.எம். சரவணன், துணை மேயர் கே.ஆர். ராஜு, மாவட்ட ஊராட்சித் தலைவர் வி.எஸ்.ஆர். ஜெகதீஷ் ஆகியோர் முன்னிலையில் குத்துவிளக்கு ஏற்றி பார்வையிட்டனர். நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் கணினிகள், ஸ்மார்ட் பேனல் காட்சி, புத்தகங்கள், இருக்கை ஏற்பாடு, சிசிடிவி கேமரா, 40 டிஸ்பிளேக்கான எல்இடி டிவி, 29 டிஸ்பிளேக்கான எல்இடி டிவி போன்றவை வசதிகள் அமையப்பெற்றுள்ளது. இம்மையமானது திறன் மேம்பாடு மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சி வகுப்புகள் மற்றும் நான் முதல்வன் திட்டங்கள் மூலம் இளைஞர்களின் வாழ்க்கையை வளர்ப்படுத்துதல், நகரத்தில் உள்ள அனைத்து வருமான மற்றும் சமூக குழுக்களுக்கான படிப்பு பொருள் மற்றும் பயிற்சிக்கான அணுகலை உறுதி செய்தல், பயிற்சி வகுப்புகள் மற்றும் பிற தொடர்புடைய செயல்பாடுகளுக்காக உருவாக்குதல், இளைஞர்கள் தேர்வுக்கு தயாராகக்கூடிய உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல், ஆன்லைன் ஆதாரங்களில் இருந்து இளைஞர்கள் கற்றுக்கொள்ள மின் நூலக உள்கட்டமைப்பு போன்ற பல்வேறு அம்சங்களுடன் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் மையத்தில் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். இந்நிகழ்ச்சியில் மாநகர பொறியாளர் குமரேசன், இளநிலை பொறியாளர் ரமேஷ், உதவி நிர்வாக பொறியாளர் பேரின்பம் மற்றும் அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.